பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 நிறைய நல்ல விஷயங்களா சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால இந்த மிதனத்திற்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறி தான் தரும். அதுல எந்த மாதம் நமக்கு சாதகமா இருக்கு, அந்த சாதகமா இருக்கக்கூடிய மாதங்கள்ல நம்ம என்னெல்லாம் பயன்படுத்திக்கணும், எந்த அளவுக்கு, ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா கொடுத்துருக்க. இந்த காலகட்டங்கள் இது நடக்கும் அப்படின்னா அது நல்லதா இருந்தா அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும், கெடுதலா இருந்தா அதை தவிர்ப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். மழைக்காலம்னா அதை தற்காத்து கொள்வதற்கும், வசந்த காலம்னா அதை அனுபவிப்பதற்கும், வெயில் காலம்னா அந்த வெயிலின் உக்கரத்தை நம்ம தாங்குவதற்கும் நாம தயார்படுத்திக்கணும். அந்த மாதிரிதான் பருவநிலைகள் எப்படி மாற்றங்கள் நமக்கு தருதோ அதே மாதிரிதான் நம்ம ஜாதகத்திலையும் நல்லது கெட்டது எல்லாம் வரும். நல்லது நடந்தா மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆனா சந்தோஷத்தை மட்டுமே இந்த வருடம் நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலகட்டங்கள் மிதுனத்திற்கு ஒரு 3 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய ஒரு காலம். உங்க காட்டுல மழை தாங்க, நீங்க தாங்க ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள காலங்கள். ஏன்னா இயல்புலையே நம்ம அட்சய இலக்கண பദ്ധதியில இந்த வருடம் மிதுனத்திற்கு சூப்பரான பலன்கள்லாம் கொடுத்துருக்கோம். அதன்படி பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த மாதம் நிறைவான மாதமாக இருக்கு? மே மாதத்துல மேஷத்தில் வரக்கூடிய புதன் உங்க லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாபத்திற்கு வர்றாரு. அந்த லாபம்னாவே நல்ல ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்ல இருக்கிறவங்களுக்கு மே மாசம்தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உடைய மாதம் இல்லையா? மிதுன ராசியில யாராவது இருக்கீங்க, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதம். போட்டித் தேர்வுகள், ப்ரொமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு உரிய மாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்துல என்ன விசேஷம்னா, புதன் மிதுனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காலம். என்னுடைய பேச்ச நானே கேட்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மிதுனத்துல புதன் இருக்கும்போது உங்களுடைய அறிவு திறன் அதிகமாகும். ஏன்னா புதன் தான் நம்ம அறிவுக்கு காரகம் அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவுக்கு காரகமான புதன் அந்த மிதுனத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த லக்னத்துல புதன் இருக்கும் போதே இங்க என்னன்னா குரு பகவானும் உங்களுக்கு கடகத்திலேயே சஞ்சரிப்பாங்க, 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பாங்க. அப்போ வருமானம், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் 2வது வீட்டில் இருந்து பொருளாதாரத்தில் மேன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக, அதை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது ஜூன் மாதம் ரொம்ப நல்ல மாதம். ஆனா அது குறுகிய காலங்கள் மட்டும்தான். ஏன்னா புதன் அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே மாறிடுவார். அதனால அந்த குறுகிய காலம் அப்படின்னாலும் அது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக, செல்ஃபா உங்களுக்கு பெயர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய வாக்கு வன்மை கூடக்கூடிய ஒரு மாதமாக, நீ சொன்னப்பா நான் தான் கேட்காம விட்டுட்டேன், நீ சொன்னது அப்படியே நடந்ததுன்னு அடுத்தவங்க உங்களை பாராட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. நம்மளை நினைச்சு நாமளே பெருமைப்படுவோம் இல்லையா? அந்த பெருமைக்குடைய மாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் பாருங்க, உங்களுக்கு கன்னியில புதன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம், கன்னியில் உச்ச புதனாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள், வண்டி வாகனங்கள், லக்ஸரியான ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான, இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு. இந்த செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரையுமே புதன் துலாம் ராசியில தான் சஞ்சரிக்க போறாரு. லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த 3 மாதத்துக்குள்ள குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. அது உங்க வாழ்க்கையில மிகச்சிறப்பான, ஏன்னா பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தின் தன்மைக்குள்ளேயே இந்த புதன் இருக்கக்கூடிய ஒரு காலம். 5வது வீடு தான் நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப அந்த 5வது வீட்டுக்குள்ளே பாவகத்துக்குள்ளேயே அங்க புதன் துலாமில் என்றியாகக்கூடிய அந்த காலகட்டங்கள் லாங் டைம் வக்ரமாகி அதுக்குள்ளே நிக்க போறாரு. அதனால இந்த நேரம் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை பலமாக பிடித்து கொள்றீங்க. பொதுவா
இந்த மிதுனத்திற்கு என் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு அமையணும் அப்படின்னா இந்த மிதுனத்துக்கு மட்டும், ஏன்னா இது இரட்டை கிரகம் அப்படின்னு சொல்றது. அதுவும் மிதுன ராசியவே ஜெமினி ராசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆண் பெண் இணைந்த அந்த ஜெமினி ராசி அப்படிங்கிறதுனால ஆண்களாக இருக்கீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மரகத லிங்க திருமேனியோட இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் உங்களுக்கு கேட்கும் வரங்களை தரக்கூடியவளாக இருப்பாங்க. பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பச்சைமா மலைபோல் மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நித்திய பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடியவராக இருப்பாரு. எப்ப பண்ணணும், என்ன பண்ணணும்? புதன்கிழமை புதன் ஓரையில துளசி இதழ்களால அங்க பெருமாளை நீங்க அர்ச்சித்து வழிபடும் போது, இன்னும் சொல்ல போனா பெருமாள் சகஸ்ரநாம அர்ச்சனை இந்த புதன்கிழமை நீங்க பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு புதன்கிழமை தான் விசேஷமான நாள். இந்த புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்க மாட்டாதுன்னு புதன்கிழமைக்கு மட்டும்தான் அந்த ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த புதன்கிழமை. அதனால புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில நீங்க துளசி இதழ்களால் பெருமாளை அர்ச்சித்து துளசி மாலைகளால அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு மே, ஜூன், செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக, ஒரு செயல்திறன், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.